திருப்பூர் மாவட்டம் சிவன்மலை முருகன் கோவிலில் ஆண்டவன் உத்தரவு பெட்டி ரொம்பவே பிரசித்தி பெற்றதாகும். இதில் வைத்து வணங்கக்கூடிய பொருட்கள் நாட்டில் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பக்தர்களுடைய நம்பிக்கையாக சொல்லப்பட்டு வருதுங்க. இதே போல் கடந்த காலங்களில் பல சம்பவங்கள் நடந்திருப்பதாகவும் சொல்லப்படுது. சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் தண்ணீர், துப்பாக்கி போன்ற பல பொருட்களானது வைத்து வழிபட்ட போது சுனாமி, போர் வந்ததாக சொல்லப்படுது. இதே போல் பல பொருட்களானது வைத்து இதுவரைக்குமே ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வணங்கப்பட்டிருக்குது. இருந்தாலும் சமீப காலமாக சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜை செய்யப்படக்கூடிய பொருட்கள் அதிக முக்கியத்துவத்தை பெற்றிருக்குதுங்க. சிவன்மலை முருகன் பக்தருடைய கனவுல சென்று குறிப்பால பொருளை உணர்த்துவாராமா. அந்த பக்தர் கோவில் அர்ச்சகரிடம் வந்து தெரிவிப்பாராமாங்க. உடனடியாக அர்ச்சகரும் பூக்கட்டி போட்டு அது உண்மைதானா என முருகப்பெருமானிடம் உத்தரவு கேட்பாங்களாம். அப்படி உண்மை என வந்துருச்சுன்னா ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் ஏற்கனவே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருட்களானது எடுத்துவிட்டு தற்போது பக்தருடைய கனவுல சொன்ன அந்த பொருளானது உத்தரவு பெட்டியில் வைத்து வழிபடப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. மீண்டும் அடுத்த பக்தருடைய கனவுல சென்று சிவன்மலை ஆண்டவர் மற்றொரு பொருளை சொல்லும் வரைக்கும் முந்தைய பொருளை வைத்து ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பூஜை செய்யப்படுங்க. அந்த வகையில் தற்போது சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பொருள் மாற்றமானது செய்யப்பட்டிருக்குது. அது என்ன பொருள், அந்த பொருளை 12 ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான தாக்கம் ஏற்பட போகுது என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. வீட்டில் எப்பயுமே சண்டையும் சச்சரவுமாக இருக்குதா, உங்களுக்கு ஒரு விதமான மன அழுத்தமாகவே இருந்து கொண்டு இருக்குன்னா, திடீர்னு பயம் பதட்டம் ஏற்பட்டு கொண்டே இருக்குதா, திருமண வரம் நிச்சயம் கைகூடுற மாதிரி வந்து தள்ளி கொண்டே போய்கொண்டு இருக்குதா, இது போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன். இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க. உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா சிவன்மலை ஆண்டவனுக்கு அரோகரா என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் 12 ராசியில் எந்த ராசிக்காரர் என்பதையும் உங்களுடைய நட்சத்திரம் என்ன என்பதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலானது இருக்குதுங்க. இங்கு பிரசித்தி பெற்றது ஆண்டவன் உத்தரவு பெட்டியாகும். ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் 29/4/2026 முதல் மண் கலயத்தில் தீர்த்தம், மண், ஏற்கலப்பை, பிரம்பு போன்ற பொருட்களானது வைத்து பூஜை செய்யப்பட்டு வருதுங்க. ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் ஏற்கலப்பை வைத்திருப்பதனால வரக்கூடிய காலகட்டத்தில் விவசாயம் நன்றாக செழித்து வளரும். விவசாயம் சார்ந்த தொழில்களானது பெரிய மாற்றங்கள் ஏற்படும் என்பதை உணர்த்துவதாகவும் சொல்லப்படுதுங்க. தீர்த்தம், அதாவது நீர் என்பது ஒரு உயிரினுடைய அடிப்படை ஆதாரமாகும். இது மழைப்பொழிவை முன்பதாகவே குறிப்பதாகவும் சொல்லப்படுதுங்க. நாட்டில் போதிய மழையானது பெய்யுமா, அனைத்து நீர்நிலைகளும் நிரம்பு என்பதற்காக அடையாளமாகத்தான் மண் கலயத்தில் தீர்த்தமானது உத்தரவு பெட்டியில் வைத்திருப்பதாக சொல்லப்படுது. சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் மாற்றப்பட்ட பொருளால் 12 ராசியில் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்த தகவலானது வருவதற்கு கொஞ்சம் காலதாமதமானது ஏற்படும். கூட இருப்பவங்களிடம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும். ஒரு சில காரியங்களில் அவசரப்படாமல் முடிவை எடுப்பதை தவிர்த்து கொள்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். முக்கிய நபர்களுடைய அறிமுகமானது இந்த காலகட்டத்தில் கிடைக்குங்க. அதன் மூலமாக உங்களுக்கு உதவியும் கிடைக்கும். வெளியூர் பயணம் செல்ல வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாகும். புதிய ஆர்டர்கள் விஷயமாக தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு வந்திருக்கக்கூடியவங்களுக்கு வெளியூர் செல்ல வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாகுங்க. நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது நன்மையை கொடுக்கும். பழைய பாக்கிகள் அனைத்துமே வசூலாகக்கூடிய நேரமாகும். ஏற்கனவே நீங்கள் ஒரு தொழில் செஞ்சுட்டு வந்திருப்பீங்க, அதற்கு இன்னொரு கிளை தொடங்கக்கூடிய சூழ்நிலையானது உருவாகுங்க. அதே போல் கொஞ்சம் தள்ளி போவதற்கான வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அலுவலக வேலையினால் முக்கிய நபர்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாகும். கொடுத்த கடனை திருப்பி வாங்க முயற்சி செய்வீங்க. குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாங்க. நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும். உங்கள் பேச்சில் நிதானமானது தேவைப்படுது. உறவினர்கள், குடும்ப நண்பர்கள் மூலமாக முக்கிய விஷயங்களை ஆலோசனை செய்வதும் அடுத்தவர்கள் பற்றி பேசுவதையும் இந்த காலகட்டத்தில் தவிர்த்து கொள்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். கணவன் மனைவிக்கு இடையே ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது ரொம்பவே நல்லதுங்க.
வாகனம் ஓட்டும்போது நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும். இந்த ராசியில் பிறந்த பெண்களுக்கு எதிர்பார்த்த தகவலானது வருவதற்கு கொஞ்சம் காலதாமதம் ஏற்படலாங்க. கூட இருப்பவர்கள் எந்த விஷயத்தையும் சொல்லும்போது நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பணம் சம்பந்தமான விஷயங்களானது உங்களுக்கு சாதகமான முடிவை பெற்றுக் கொடுக்குங்க. உங்களுடைய பேச்சு திறமையால் சில காரியங்களை சாதித்து அதில் வெற்றியும் பெறக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. உங்களுடைய கருத்துக்களுக்கு மேலிடத்தில் மதிப்பானது கிடைக்க போகுது. கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அலைச்சல்கள் குறையலாங்க. ஓய்வு எடுக்கக்கூடிய நேரமாகும். பயணங்கள் சந்தோஷமாக இருக்குங்க. நிம்மதியான காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ராசியில் பிறந்த மாணவர்களுக்கு பாடங்களை படிக்கும்போது மனதை ஒருநிலைப்படுத்தி படிப்பது நன்மையை கொடுக்கும். கவனச்சிதறல் விடாமல் இருப்பது உங்களுடைய வெற்றிக்கு வழிவகுக்குங்க. அதே போல் குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த சூழ்நிலைகள் அனைத்துமே மாறக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. உறவினர்களுடைய வருகையானது அதிகரிக்க போகுது. கணவன் மனைவிக்கு இடையே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நன்மையை கொடுக்கும். பிள்ளைகளுடைய முன்னேற்றத்தில் நீங்கள் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டிய நேரமாகும். புதிய நபர்களுடைய அறிமுகமானது இந்த காலகட்டத்தில் கிடைக்குங்க. திடீர் செலவுகள் ஏற்படலாம். காரியங்களில் தடை தாமதங்கள் ஏற்படலாம். நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும். வீண் அலைச்சல்களால் உடல் சோர்வு ஏற்படலாங்க. ஆன்மீக நாட்டமானது மனதிற்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும். குல தெய்வ கோவிலுக்கு சென்று வழிபட்டுட்டு வருவது உங்களுடைய மனதிற்கு அமைதியை கொடுக்குங்க. உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய உடல் நலத்தில் கவனம் செலுத்துவது நன்மையை கொடுக்கும். அதே போல் வியாபாரத்தை சீரமைக்க வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு, முயற்சி செஞ்சுட்டு வரக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு வெற்றி கொடுக்கக்கூடிய காலகட்டமாகும். காரிய அனுகூலங்களானது ஏற்பட போகுது. நீங்கள் இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயத்தையுமே சிந்தித்து முடிவெடுப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். உங்களோடு இருப்பவங்களுடைய ஆதரவானது இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுது. லாபமானது அதிகரிக்க போகுதுங்க. விற்பனையானது அமோகமாக இருக்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. அதே போல் வியாபாரம், தொழில், விவசாயம், வேலை, சொந்த வாழ்க்கை என அனைத்து அமைப்புகளிலுமே யோகமான பலனானது இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுது. பெரிய அளவில் நல்ல மாற்றங்களானது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகுது. நல்ல முன்னேற்றமான காலகட்டமாகும். எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லைங்க. எடுத்த காரியங்களை தைரியமாக நடத்தி முடிக்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. இனி வரக்கூடிய காலகட்டத்தில் சகோதரிகள் வகையில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் அனைத்துமே விலகக்கூடிய நேரமாகும். இது வரைக்கும் இருந்துட்டு வந்தால் மன அழுத்தங்கள் அனைத்துமே குறையக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுடைய சகோதரிகள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. உற்சாகமாக வேலையை செய்ய வேண்டிய தொழில், வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. பெரிய அளவில் நன்மைகளும் முன்னேற்றங்களும் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டமாகுங்க. உங்களுக்கு ஆன்மீக நாட்டமானது இனி வரக்கூடிய காலகட்டத்தில் அதிகரிக்க போகுதுங்க. குழந்தையில்லா தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியமானது கிடைக்க போகுது. நல்ல அதிர்ஷ்டமானது கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் பல மகிழ்ச்சியான தருணங்களானது கிடைக்க போகுது. திருமணமானவங்க உங்களுடைய வாழ்க்கை துணையோட ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நன்மையை கொடுக்குங்க. அதே போல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வருமானமானது உயர தொடங்க போகுது. நல்ல வாய்ப்புகளானது இனி வரக்கூடிய காலகட்டத்தில் கிடைக்க போகுது. அதே போல் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளை ஒரு தடவைக்கு 2 தடவை ஆலோசனை செய்து எடுப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. திடீர் கோபமானது ஏற்படலாம். நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்க வேணும். நெருக்கடி நிலையானது ஏற்படுவதற்கான சூழ்நிலையும் உருவாக்குங்க. நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடியவங்க இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தள்ளி போடுவது நன்மையை கொடுக்கும். பயணங்களால் வீண் அலைச்சல்கள் ஏற்படலாங்க. இருந்தாலும் பணப்புழக்கமானது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருப்தியை கொடுக்கும். தொழில் வியாபாரமானது வழக்கம் போல் நன்றாக நடக்குங்க. வாடிக்கையாளர்களை நீங்கள் அனுசரித்து செல்வது ரொம்பவே நல்லது. லாபம் குறைவது போல் இருந்தாலும் கூட பணவரத்தானது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருப்தியை கொடுக்கும். அதே போல் வீண் அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. மேலதிகாரிகளிடம் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். சக பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களிடம் நீங்கள் கோபமாக பேசுவதை கொஞ்சம் தவிர்த்து கொள்ள வேணும். குடும்ப உறுப்பினர்களிடம் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக பேசுவது நன்மையை கொடுக்குங்க. குழந்தைகளுடைய எதிர்காலம் பற்றிய சிந்தனைகளானது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகரிக்க போகுது. உங்களுடைய பொருட்களை நீங்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேணும். நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு காரிய அனுகூலமானது ஏற்பட போகுது.
உங்களுடைய பேச்சு திறமையால் காரியங்களை சாதகமாக செஞ்சு முடிப்பீங்க. வீண் அலைச்சல்கள் அனைத்துமே குறையக்கூடிய நேரமாகும். நீங்கள் எப்போவாச்சும் ஒரு விஷயம் செஞ்சுருப்பீங்க, அந்த வேலைக்கான பாராட்டானது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது. குடும்பத்தில் மகிழ்ச்சியானது அதிகரிக்க போகுது. உறவினர்களுடைய வருகையானது அதிகரிக்க போகுது. அதே போல் இந்த காலகட்டத்தில் நிலம் வீடு வாங்கக்கூடிய யோகமானது ஏற்பட போகுதுங்க. கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய நேரமாகும். அக்கம் பக்கத்தினருடன் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். உங்களுடைய மனம் மகிழ்ச்சி அடையும்படியான சில விஷயங்களானது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க தொடங்க போகுதுங்க. வாழ்க்கையில் முன்னேற்றமானது கிடைக்க போகுது. நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.